இதுல விஜய் சத்தியமா சொல்றேன், அந்த ஆளுக்கு ஆசை இருக்கு இல்ல, நான் உள்ள சொல்ல வரல. அந்த ஆளுக்கு ஆட்சி பண்றதுல பெரிய ஆர்வம் கிடையாது. ஆதரவை கொடுத்துட்டாப்ல. ஏன்னா அவன் தானே முதல் போட்டவன். ஏன்னா முதல் போட்டவன் அமைச்சரா இருந்துட்டு போறேன், நம்ம முதலமைச்சரா மேல அப்படி ஷோ காட்டினா மட்டும் போதும். இவ்வளவுதான் விஜய்க்கு என்ன. முதல் போட்டவன் அமைச்சரா இருந்துட்டு போறானே, நம்மளா இவ்வளவு தூரத்துக்கு கொடுத்து வச்சிருக்கானே. அவன் குடும்பம் ஆடுனா என்ன, ஆடல என்ன, இங்க கரண்ட் வந்தா என்ன, வரலன்னா என்ன, என்ன பண்ணி நாட்டு நாசமா போன. வெளியே வந்து நம்ம ஒரு ஸ்கிரிப்டை வச்சு 4 வசனத்தை பேசணுமா, போய்கிட்டே இருந்தோமா. சத்தியமா சொல்றேன், நீ ரசி, நீ விரும்பு, அவரை நீ உயிருக்கு உயிரை கூட நேசி. ஆனால் நாட்டை கொண்டு வந்து அதுக்காண்டி இந்த லாட்டரி கும்பல்கிட்ட கொடுக்காது. இந்த லாட்டரி கும்பலோட வரலாறு உங்களுக்கு தெரியல. இப்போ என்ன இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், அந்த ஜான் ட்விட்டர் விஷயத்தில் அப்படின்னா, ஆதவ் எந்தெந்த அமைச்சர்கள் இருக்காரு, விளையாட்டுத்துறை மட்டும் அவன் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. அவர் முக்கியமாக பிடிச்சிருக்குது ஒன்று, அதிக டெண்டர் கிடைக்கக்கூடிய நெடுஞ்சாலைத்துறை. அந்த நெடுஞ்சாலைத்துறை ஒன்று வச்சிருக்காரு கையில். அது தெரியுமா, இங்கே தமிழ்நாட்டில் மைனர் இருக்குல்ல, ஸ்மால் அண்ட் மைனர் ஹார்பர் இருக்குல்ல, ஹார்பர் அதாவது துறைமுகங்கள், அதாவது மாநில அரசு கீழே துறைமுகங்கள் இருக்குது. 17 துறைமுகங்கள் தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் கவர்மெண்டோட கண்ட்ரோல் வருது. இந்த 17 துறைமுகம் வச்சிருக்க எவனோ அவன் தான் கடத்தல உச்சத்தில் இருக்கான். கடத்தல் பண்ண நினைக்கிறப்ப இந்த 17 துறைமுகத்துறைக்கு நகர்வாங்க. அது எனக்கு தெரிஞ்சு கடலூர், நாகப்பட்டினம், அதுக்கப்புறம் ராமேஸ்வரம், ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய அந்த மண்டபம், அதுக்கப்புறம் குளச்சல், இப்படி 17 துறைமுகங்கள் இருக்குது. இந்த 17 துறைமுகமே இவங்க பெரிய எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நடக்காது. ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, எவன் அமைச்சராக வந்து உட்காரணும், எவன் கடத்தல் பண்ணணும் ஒழுங்கா நினைக்கிறானோ அவனுக்கு தான் அந்த ஆர்டர் தேவை. இப்போ ஜான் ட்விட்டர் என்ன பண்ணியிருக்கான், பார்டர்ல அதாவது கோஸ்டல் ஏரியால ஸ்மக்லிங் பண்றான். அப்ப இவன் எங்க இருந்து வந்து உட்காரன், அதே இடத்துல ஹார்பர் கட்டுப்பாடு கொண்டு வரான். ஹார்பர் கட்டுப்பாடு கொண்டு ஸ்மக்லிங் ஒழுங்கா பண்ணா இவங்க லஞ்சம் வாங்க தேவையில்லை. சத்தியமா சொல்ல, லஞ்சம் வாங்க தேவையில்லை. உங்களுக்கு கஞ்சா வித்தை பழச்ச முடியும், இல்ல லாட்டரி வித்தை பழச்ச முடியும். நான் சத்தியம் சொல்றேன், இந்த இடத்துல கடத்தல் இல்லையா, வெறும் இந்த கடத்தல் மட்டும் கிடையாது, இந்த சிகரெட் இல்லையா, அதுல ஆரம்பிச்சு எல்லாமே போலி எல்லாத்தையும் உள்ள கொண்டு வரதுக்கு இந்த ஹார்பர் தான் பயன்படுத்துறாங்க. அதுல ஆரம்பிச்சு தங்கம் கடத்தல் இல்லையா, தங்கத்தை தேவையில்லாம விமானத்தில் கடத்திட்டு அதுக்கப்புறம் கடவுளே கடத்த வேண்டியதானே. இது கடத்தல மட்டுமே வச்சு